விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாரு, நாம் 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே பார்க்குறாங்க, ஒரு ஜுவல்ஸ் கடையில் நிறுத்துறாரு. என்ன, ஏதாவது நகை வாங்க போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நீ உள்ள வா, நான் சொல்கிறேன். ஏன் இத்தனை கொஷின் கேட்டுட்ருக்க, என்னால் பதிலெலாம் சொல்லவே முடியாது, வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஜுவல்ஸும் கட்டுறாரு. இந்த நகை நல்லா இருக்கா, அந்த நகை நல்லா இருக்கா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது சூப்பராக இருக்குது, இந்த நெக்லஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, யாருக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு நல்லா இருக்கான்னு பாரு, செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, எல்லா நகையும் அழகாக வாங்கிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்கு இந்த நகைலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நாம் வந்துட்டு அஜய்க்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அப்போ பசுபதி உன்னை பார்த்துட்டு அப்படி நக்கலாக பார்க்குறாரு. என்ன நகை எதுவுமே இல்லை போல உங்கள் வீட்டு மருமகளான்னு கேட்டார். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்க, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜய் அமைதியாக வராரு. அப்படியே யோசிக்கிறாங்க காவேரி. பரவாயில்லையே, நம்மள ஒருத்தவங்க திட்டாங்கன்னும் போது உடனே போயிட்டு ஜுவல்ஸ்லாம் வாங்கி தராரு, ரொம்ப பாசமாக தான் பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர சந்தோஷத்தோடு போகிறாங்க. அந்த ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாங்க. பார்த்தோன்னே தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். என்ன விஜய், நீ ஜுவல்ஸ்லாம் வாங்கி தரியா, சூப்பராக இருக்குது, இப்போ தான் ஒரு நல்ல புருஷனாக நீ நடந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அங்கே திட்டினாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் பெரிய விஷயமா தாத்தா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. என்ன ஜுவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி அப்படி யோசித்து பார்க்குறாங்க. அப்படி காட்டுறாங்க எல்லாமே, இதெல்லாம் நல்லா இருக்கா. ஆனால் அஜியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கான், அப்பா நிறைய பணம் இருக்குது, தங்க விற்கிற விலைக்கு என்ன இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அஜயும் பார்க்குறாரு. ஆனால் பாட்டிக்கும் பயங்கரமாக கோவம். தாத்தா மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரான், கண்டிப்பாக காவேரியோட சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு.